உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவராய் இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலையில் அக்கினியின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். லேவிக்கு அவன் சகோதரர்களுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை, நானே அவன் சுதந்திரம் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ எழுந்து அவர்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்று மோசையோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை எகிப்தியர் மேல் புரள பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவமான கிரியைகளை எல்லாம் இஸ்ரவேலின் கண்களை காண செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தரின் கண்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.